நம்முடைய அருள்முதம் சமய அறக்கட்டளை சார்பாக தொடர்ச்சியாக 7 அமாவாசைகள் நம்ம இரவு பொழுதில் ஆபிச்சார கணபதி, அஷ்டபைரவர், வீரசரபேஸ்வரர், அகோரமூர்த்தி சகித மகா பிரத்யங்கர யாகமானது சென்னை கரையில் படப்பை என்கின்ற ஊரிலிருந்து உரகடத்திற்கு அடுத்து கண்டிகைங்கிற கிராமத்துக்கு பக்கத்துலேருந்து 2 கிலோமீட்டர் எலிச்சூர் என்கின்ற கிராமத்திலே இந்த அமாவாசை பிரத்யங்கர மிளகாவத்தல் யாகமானது பிரம்மாண்டமாக நடந்துட்டு வருது. இது 4 அமாவாசை முடிஞ்சிருத்து. வருகின்ற இந்த மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று 5வது அமாவாசை. ஏனென்று சொன்னால் அடியனுடைய குருநாதர் சுகபிரம்ம மகிழ்ச்சி எனக்கு 7 அமாவாசை இது ஒரு கோர்ஸாக எடுத்து பண்ண சொல்லியிருக்கார். எதற்குன்னு சொன்னால் அந்த ஏவல், பில்லி, சூனியம், கடன், வழக்கு, வியாதிகள், தீராத கடன், தீராத வியாதி, தீராத பகை, தீராத வழக்கு போன்ற தீர்க்க முடியாத விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இந்த திருஷ்டி தோஷங்கள், சத்துருபாதைகள் போன்ற பல பிரச்சனைகளால் மகால துர்மரண ஆத்மாக்களுடைய இந்த அமானுஷங்களுடைய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவாளுக்கெல்லாம் ஒரு ரெமிடியாக இந்த பூஜையை அடியனுக்கு இந்த 7 அமாவாசை பண்ண சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் இந்த வருகின்ற அமாவாசை 5வது அமாவாசை பூஜை. இது வைகாசி மாதம். இந்த வைகாசியில் அதுவும் திங்கட்கிழமை அன்றைக்கு வருகிறது. இந்த ஆத்மகாரம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கும் போது அந்த சந்திரனும் அந்த கிருத்திகையில் செஞ்சிருப்பார். பொதுவாக அமாவாசைனால சூரியன் நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்தை சந்திக்கிறத ஒரே இடத்துல சேர்றது தான் அமாவாசை. ஆத்மகாரகன சூரியன் வரார். இந்த மனோகாரகன் சரீரகாரன் சொல்லக்கூடிய சந்திரனும் அங்கே இருக்கிறார். அதுவும் அன்றைக்கி திங்கட்கிழமை வேறு. இந்த திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாள். அந்த சந்திரன் தான் அன்றைக்கி மறைவு. எனவே இந்த வைகாசி அமாவாசை என்பது இந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில், ஆத்மகாரனுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் மனோகாரகன் சரீரம் சொல்லக்கூடிய அவரும் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த அமாவாசை பொழுதிலே அது திங்கட்கிழமை என்று வருவதனால் திங்கட்கிழமை தான் சரீரம், மனம் இந்த சந்திரனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்த அமானுஷ்யங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இந்த வைகாசி மாதம் இந்த திங்கட்கிழமை என்று. இந்த திங்கட்கிழமை அமாவாசை சேர்ந்து வர்றது ரொம்ப 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 மோசம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அமாவாசை வர்றது ரொம்ப மோசம்னு சொல்கிறது. அதனால் இந்த அமாவாசை திங்கட்கிழமை என்று வருவதனால் இந்த அமானுஷங்களுடைய சக்தி அதிகமாக இருப்பதனால் நம்மளுடைய அனைத்து விதமான சத்துருபாதைகள், ஆபிசார தோஷங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இதெல்லாம் போகணும்னு சொன்னால் எல்லோரும் இந்த அமாவாசை பூஜையில் கலந்து கொண்டு அடியனுடைய எங்கள் இந்த மேலே ஓடக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு, அறக்கட்டளை தொடர்பு கொண்டு அந்த யாகத்திலே கலந்து கொண்டு அதனுடைய பிரசாதங்களை பெற்று எல்லா விதமான தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வளம் நலம் பார அடியேன் வேண்டுகோள் விடுக்கிறேன்.